புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேச விடாமல் தடுப்பதாக கூறி பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இருக்கை மீது ஏறி நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இது தொடர்பாக என்ன கூறுகிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் பொழுது பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அப்பொழுது இதற்கு பதிலளிக்கும் வகையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சந்திர பிரியங்காவின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவிற்கு ஆதரவாக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் அமல் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தொடர்ச்சியாக பேச விடாமல் எதிர்க்கட்சியினர் திமுக மற்றும் காங்கிரஸ் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தன்னை பெண் என்றும் பாராமல் ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் நிலையில் தன்னை பேச அனுமதிக்காததை கண்டித்து திடீரென சட்டப்பேரவையில் உள்ள தனது இருக்கையின் மீது ஏறி நின்று சபாநாயகரை நோக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினரை பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் பேரவையின் இருக்கையின் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி எழில்.